சாகா கலையும் வேகா உணர்வும் வேகா நிலையும் பெற வேண்டும் என்று போகா புனல் என்று தெளிவுரை எடுத்துரைத்தாலும், ஆனால் கவி நயங்களில் அவர் எழுத்தும் வடிவத்தை நாம் படித்து அதை பிறருக்கு பாடமாக ஒப்பிக்கும் போது அது ரசித்திருக்கலாம். ஆனால் அந்த பாடத்துக்குள் உள்பொருளின் பொருந்த நிலையில் நமக்குள் உணர்வின் ஆற்றலாக மாற்றி உணர்வின் தெளிந்துடைய நிலைகள் அது ஜோதியாக மாறும் நிலையை யாரும் அடையவில்லை. அருள் பெரும் ஜோதி நீ தனிப்பெரும் கருணை என்று சொன்னாலும் பிறருக்கு அன்னமிட்ட பசியை போக்கினார். அந்த பசியின் தன்மை எனக்கு நல்லா இருக்கும் என்று இவர்கள் இன்று பேசினர். அன்றைய பண்டைய காலங்களில் பூராமே தெய்வ வழிபாடு பண்ண வேண்டும். ஆக வெகு தூரம் நடந்து செல்ல வேண்டும் என்றால் அவர்கள் உணவு வேண்டும். ஆகவே அவர்கள் உழைத்து சாப்பிடும் இந்த நிலைகளிலிருந்து உணவு கொடுத்தாவது அந்த உயர்ந்த நிலைகள் அது பெற வேண்டும் என்று அன்றைய காலங்களில் அன்று ஓட்டல் கிடையாது. ஆக பிறருடைய வீட்டில் நண்பர்கள் இருந்தால் அங்கு போக முடியும். இல்லை என்றால் தர்மசாலைகளை கட்டி அந்த ஆகாரங்களை இடுவார்கள். ஆகவே அந்த தர்மசாலையவே தனக்குள் இட்டு தர்மம் செய்வோர் இறைவனை வணங்கி வைக்கும்போது அவர்களுக்கு இந்த உணவை கொடுத்தால் உங்களுக்கு நல்ல நிலைகள் கிடைக்கும். அவர் உணவு உண்டான் நாம் சொல்லும் உணர்வின் உபதேசங்கள் அங்கு பதிவாகும் என்று இந்த தத்துவத்தை கடந்த காலத்தில் ஏற்படுத்தினார். இப்போது நாம் என்ன செய்கின்றோம் என்றால், நாம் பலரிடம் நிலையில் செய்து இந்த அன்னம் இட்டால் நமக்கு தர்மம் கிடைக்கும் என்று நாம் செய்கின்றோம். இப்ப அன்னம் இடும்போது சாப்பிட்டு விட்டு சோம்பேறியாவதும் பிறருடைய நிலைகளை குறை கூறுவதும் குறை கூறும் உணர்வை வளர்த்து கொண்டு தீமையை நாம் விளைவிக்கும் நிலை வருகின்றோம். ஆனால் உணவு எதற்காக உட்கொள்கின்றோம், எதனை கொண்டு நாம் உணவு உட்கொள்ள வேண்டும் என்ற நிலை மறக்கச் செய்து இதுதான் தர்மம் இதுதான் தர்மசாலை என்ற நிலைகள் நாம் நிலைத்திருக்கின்றோம். இப்படித்தான் காலங்களால் தர்ம நீதியில் எப்படி வழிபடுத்த வேண்டும் என்று காலங்கள் மறைந்து விட்டது. இதுதான் இதை காட்டுவதற்குத்தான் முதலே சொன்ன மாதிரி தர்மம் எதுவாக்க வேண்டும். இப்போது நாம் பேசிக்கொண்டிருக்கிறது இந்த தர்மமே மனிதனுடைய உணர்வுகளுக்கு தீமை அகற்றி மெய்ப்பொருள் காணும் சக்தி உங்களுக்குள் பெற வேண்டும் என்று இந்த அருண் சக்தியை கிடைக்க வேண்டும் என்று உங்களை நான் தியானிக்கும் போது அந்த உணர்வின் தன்மை எனக்குள் விளைகின்றது. நீங்களும் இதே போன்று தியானித்தால் அந்த உணர்வின் சக்தி பெரும் சொத்தாக மாறி உங்களுக்குள் இருளையை மாய்த்து விட்டு பொருள் காணும் நிலைகளுக்கு இங்கே பெறும். அதனால இந்த நிலையை அருண் ஞானிகளின் அருள் வட்டத்தில் நம் நினைவலைகள் அனைத்தும் சென்று நமது குரு காட்டி அருள்நிலையில் கொண்டு எனக்கு உபதேசித்தார். அதை நான் உங்களுக்குள்ளும் இதை செய்கின்றேன். எனக்குள் அதை பதிவு செய்தார். அந்த அகுருடைய அருள் ஞானத்தை உங்களுக்குள் பதிவு செய்து இதை மீண்டும் நீங்கள் நினைவு கொண்டிரும்போது உங்களை தூய்மையாக்கும் நிலையும் தீமையற்ற வாழ்வும் மனவளமும் பெற்று அருள் ஞானின் சக்தி பெற வேண்டும் என்று இன்று வைகுண்ட ஏகாதசி இன்று அவர் ஒளி சரீரம் பெற்ற நாளில் நாம் அதை பின்பற்றி என்றும் அழியா ஒளி சரீரம் என்றும் இந்த வாழ்க்கையில் நமக்குள் இருசூழா நிலையும் மெய்ப்பொருள் கண்குணர்ந்து செயல்படும் திறனும் நாம் பெறுவோம் என்று நாம் தியானிப்போம்.